சிந்தூரம் காக்கும் செந்தூர் வேலன், வேதங்கள் காக்கும் சண்முகநாதன், முந்தை வினையறுக்கும் முதன்மை நாதன், பொன்மயில் செவ்வேல் சேவலும் மயிலும் தாங்கிய தணிகை நாதன், பகையறுத்து படைகள் காக்கும் திருமால் மருகன், கொன்றைப்பூ ஜடாமுடியில் 3ஆம் நாள் பிறை சூடி வெண்பனி கைலாயத்தில் குடிகொண்ட ஈசனுக்கே பிரணவம் உபதேசித்த சக்தியின் மகனை அலைகள் தினமும் வந்து வணங்கிச் செல்லும் நகரம்தான் திருச்செந்தூர் மாநகரம். அலைக்கடல் சூழ்ந்தாலும் அசையாத குன்று, விரிகடல் வானை தொட்டு நிற்கும் கோபுரம், கோபுரத்தில் வீற்றிருக்கும் பிரம்மாண்ட வேலின் உருவம், சமுத்திரத்தில் பயணித்து உலகெல்லாம் ஒலிக்கும் சண்முகனின் மணியோசை, பக்தர்கள் முழங்கும் அரோகரா கோஷம், வெற்றிவேல் முழக்கம், மங்கள வாத்தியங்களின் நாதம் என்று எங்கும் முருகனின் சக்தி பரப்பி அதிர்வலைகளை தாங்கி நிற்கிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். எங்கும் முருகனின் அருள் நிரம்பி இருக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கு வரும் ஜூலை 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற இருக்கிறது. உங்கள் ஜோதி தொலைக்காட்சியில் அதன் நேரலையை அதிகாலை 5 மணி முதலே கண்டு தரிசிக்கலாம். இப்போது அந்த பெருவிழாவையொட்டி அங்கு நடக்கும் விழா ஏற்பாடுகள், விழாவின் சிறப்பம்சங்கள் மற்றும் தகவல்களை அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோயிலின் கதையோடு நேயர்களுக்கு கொண்டு வந்து தருகிறது உங்கள் ஜோதி தொலைக்காட்சி. நாளை காலை 6 மணி முதல் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற இருக்கிறது. நாளை செந்தூரின் கடலோசையையும் தாண்டி கேட்கப் போகிறது பக்தர்களின் அரோகரா கோஷம். சமுத்திரராஜன் சரித்திர நாயகனுக்கு கடற்கரை மணல் எண்ணிக்கையை மிஞ்சப் போகிறது பக்தர்களின் கூட்டம். சமுத்திரராஜன் சரித்திர நாயகனுக்கு அலைகளால் அரோகரா பாடப்போகின்றான். சங்கத்தமிழ் நாயகனுக்கு தங்கத்தமிழாலும் குடமுழக்கு விழா நடைபெறப் போகிறது. எங்கு பார்த்தாலும் விழா கோலத்தில் திளைக்கிறது சுப்பிரமணியரின் நகரம். உலகமெங்கிருந்தும் வருபவர்களை வரவேற்க காத்திருக்கிறது திருச்செந்தூர் மாநகரம். கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் விரைவாக நடந்து கொண்டுள்ளன. மற்ற கோயில் கோபுரங்களின் வண்ணங்களைப் போல அல்லாமல் திருநீறு நிற வண்ணம் பூசி தீர்த்தமாய் நிற்கிறது கோயிலின் ராஜகோபுரம். கோபுரத்தின் 9 நிலைகளிலும் புராண நிகழ்வுகளை பேசும் சிற்பங்கள் புதிய திருநீறு வண்ணத்தால் மிக அழகாக தெளிவாக தெரிகின்றது. கோபுரத்தின் உச்சியில் ராஜனுக்கு சூட்டிய மகுடம் போல பளபளக்கும் புதிய நவகும்பங்களுடன் அனைத்து பணிகளும் முடிந்து மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் நிற்கிறது கோயிலின் ராஜகோபுரம்.
நமது ஒளிப்பதிவு கலைஞர்களின் கழுகு பார்வையில் அலைகள் நிறைந்த நீல நிற சமுத்திரத்தோடு அழகான விபூதி நிற வண்ணத்தால் ஆன ராஜகோபுரத்தை காண்பது அற்புதத்திலும் அற்புதம். நேயர்களுக்கு அதை தருவதில் எங்களுக்கோ பெருமிதம். விமான தளத்தில் உள்ள மூலவர், ஷண்முகர், வள்ளி, தெய்வானை, பெருமாள், நடராஜர் ஆகிய விமான கலசங்களில் தங்க தகடு பதிக்கும் பணி விரைவாக நடைபெற்று வருகிறது. குடமுழுக்கு விழாவிற்காக ராஜகோபுரத்தின் முன்பு கீழ்ப்பகுதியில் 76 யாக குண்டங்களோடு 8000 சதுர அடியில் யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி கோலாகலமாக நடைபெறப்போகும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் குடமுழுக்கு ஏற்பாடுகளின் பிற அம்சங்களை பார்ப்பதற்கு முன்பு இத்திருக்கோயிலை பற்றிய பல முக்கிய தகவல்களையும் கதையையும் இப்போது பார்க்கலாம். கடைச்சங்க காலத்திலும் தேவாரம் காலத்திலும் திருச்செந்தூரின் பெயர் திருச்சீரலைவாய், திருச்செந்தில் என்றே அழைக்கப்பட்டு வந்தது. வெண்தலை புணரியலை குஞ்செந்தில் கெடுவேனிலை இயக்காமர் வியனுரை என்று புறநானூரிலும், சீர்கெழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா விரைவன் என்று சிலப்பதிகாரமும் திருச்செந்தூரை பற்றி பாடுகிறது. திருமுறையாசிரியர்கள் காலத்திற்கு பிற்பட்ட கல்வெட்டு காலத்தில் கூட திருச்செந்திலூர், திருபுவனமாதேவி மற்றும் சதுர்வேதி மங்கலம் என்றே இந்த ஊரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே அந்த காலத்தில் செந்தூர் என்று சொல்லும் வழக்கம் இல்லை என்பது தெளிவாகின்றது. அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் திருச்செந்தூர் என்று இந்த ஊரின் பெயரை குறிப்பிடுவதால் செந்தூர் எனும் வார்த்தை அவருக்கு சற்று முந்தைய காலத்தில்தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிய வருகிறது. முருகனின் 6 படை வீடுகளில் திருப்பரங்குன்றத்திற்கு அடுத்தபடியாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் 2வது படை வீடாக திகழ்கின்றது. இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், இந்த ஊரை கண்டறிந்தவரே அந்த 6 படையப்பன் முருகன்தான் என்று கந்த புராணம் கூறுகிறது. அப்படி ஒரு தனி சிறப்பை பெற்ற ஊர் இந்த திருச்செந்தூர். கிரௌஞ்ச மலையையும் தாரகாசுரனையும் வென்றுவிட்டு தன் தந்தை சிவபெருமானின் கட்டளைப்படி சூரபத்மனை அழிக்க தென் திசை நோக்கி வந்த முருகப்பெருமான் பல தலங்களில் தங்கிவிட்டு இறுதியில்
திருச்செந்தூரில் தங்கியதாகவும் அப்போது தேவதச்சனை அழைத்து அங்கு ஒரு கோயில் கட்டுமாறு கூறினாராம். முருகரின் கட்டளைப்படி தேவதச்சன் அங்கு ஒரு அழகான சிறு கோயிலை கட்டினார் என்று கந்த புராணம் குறிப்பிடுகிறது. அந்த இடத்தில் முருகன் தங்கியிருந்த போதுதான் தேவர்களின் குருவான வியாழ பகவான் முருகனை காண எழுந்தருளியதாகவும் தேவகுரு மூலமாக தான் அசுரர்களின் வரலாறு மற்றும் அட்டகாசங்களை அறிந்து கொண்டதாகவும் அதன் பின்னரே வீர மகேந்திரபுரம் சென்று சூரபத்மன், சிங்கமுகன், பானுகோபன் போன்ற அசுரர்களை வதம் செய்து மீண்டும் திருச்செந்தூரில் தங்கி அருள் புரிந்தார் என்று தல வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. திருச்செந்தூரில் தங்கியிருந்த போதுதான் முருகர் மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மாவையும் இந்திரன் ஆகியோர்களையும் வணங்கி அவர்களுக்கு அருள் புரிந்தார் என்றும் கந்த புராணம் குறிப்பிடுகிறது. முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பெற்றார். பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது. இந்த தலமும் திரு ஜெயந்திபுரம் என அழைக்கப்பட்டு பின்னர் திருச்செந்தூர் என மருவியது. முருகப்பெருமான் சூரனை வெற்றி கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக வலது கையில் தாமரை மலரோடும் சிவயோகி போல ஜடாமுடியும் தரித்து தனது தந்தைக்கு சிவபூஜை செய்தார். அவர் பூஜை செய்த கோலத்தில்தான் நமக்கும் அருள் பாலிக்கிறார். இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்க திருமேனிக்கு முதலில் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கும் பின்புறம் ஒரு லிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே அந்த லிங்கங்களை காண முடியும். இந்த திருக்கோயில் முருகப்பெருமானின் விருப்பத்தின்படியே கட்டப்பட்டதாகவும் வள்ளியை மணம் புரிந்த பின்பு கூட முருகர் இங்கு வந்து இருந்து அருள் புரிந்ததாகவும் தல வரலாறு குறிப்பிடுகிறது. தேவதச்சனால் சிறியதாக அமைக்கப்பட்ட இத்திருத்தலம் கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு காலகட்டங்களில் விரிவுபடுத்தப்பட்டு கொண்டே வந்தது. சுற்றியிருந்த வெள்ளை நிற மணல் குன்றுகள் சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டு பிரகாரங்கள் ஆக்கப்பட்டன. தற்போது நடக்க இருக்கும் குடமுழுக்கு விழாவையொட்டி கோயில் பகுதிகளை சுற்றிலும் கடலோடு ஒட்டியபடி சுற்றுப்பாதை அமைக்கப்பட்டது வரை திருச்செந்தூர் கோயிலின் வளர்ச்சியும் அதன் அருளும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதனை நமது கழுகு பார்வையில் காணும் போது மனம் மகிழ்கிறது. திருச்செந்தூர் முருகனின் அருள் 17ஆம் நூற்றாண்டிலேயே அந்நியர்களும் உணர்ந்து கொண்டார்கள் என்பதற்கு அன்றைக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை காண்போம். அது 17ஆம் நூற்றாண்டு. டச்சுக்காரர்கள் அரபிக்கடல் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்த காலம். கேரளத்தின் கொங்கண பகுதியை தாண்டி திருச்செந்தூர் கடல் பகுதிக்குள் நுழைந்து இங்கு சில காலம் தங்கியிருந்தார்கள். அப்போது திருச்செந்தூர் கோவிலுக்குள் இருந்த முருகரின் சிலையை தங்கம் என நினைத்து திருடிச் சென்றுள்ளார்கள். திருடிய முருகன் திருமேனியை உருக்க முயற்சித்த போது எவ்வளவோ முயற்சித்தும் உருக்க முடியாமல் போனதோடு உடல் ரீதியாக பல பிரச்சனைகளுக்கும் ஆளாகி துன்பப்பட்டதால் முருகரின் திருவுருவத்தை கடலில் போட்டுவிட்டு சென்றார்கள் என திருத்தல குறிப்புகள் உள்ளது. இந்த செய்தியை எம் ரேனூல் என்ற பிரான்ஸ் புலவர் ஜெர்மனியின் பெர்லின் நகரத்தில் கிபி 1785ஆம் ஆண்டில் தான் ஒரு டச்சு மாலுமியிடம் தெரிந்து கொண்டதாக குறிப்பெழுதி வைத்துள்ளார்.
முருகனின் திருவுருவத்தை கடலில் டச்சுக்காரர்கள் விட்டுச் சென்றதற்கு பிறகு அன்றைக்கு அந்த பகுதியில் வரி வசூலித்து கொடுப்பவராக இருந்த வடமலையப்பன் பிள்ளை என்பவரின் கனவில் தோன்றிய முருகன் கடலில் அவர் இருக்கும் இடத்தை உணர்த்தி அவர் திருவுருவத்தை மீட்டு வர அருள் புரிந்தாராம். உடனே படகுகளை எடுத்துக்கொண்டு மீனவர்களோடு சென்ற வடமலையப்பன் பிள்ளை கடலிலிருந்து முருகப்பெருமானின் சிலையை மீட்டு வந்து மீண்டும் இந்த தலத்தில் நிறுவியிருக்கிறார். வடமலையப்பன் பிள்ளை மீட்டு கொண்டு வந்த திருவுருவமே தற்போது இருக்கும் முருகரின் திருவுருவம் என்று தல வரலாறு கூறுகிறது. அங்கு முருகரின் திருவுருவத்தை நிறுவிய போதே ஒரு மண்டபமும் கட்டினார். அந்த மண்டபத்தின் பெயர்தான் வடமலையப்பன் மண்டபம் என்ற பெயரில் இன்றும் உள்ளது. முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் மற்ற 5ம் மலைக்கோயிலாகவும் அமைந்துள்ளது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம். சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரில் இருக்கின்றன. வெளியில் இருந்தபடி முருகரை தரிசனம் செய்யும் போதே பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது. மூலவர் முருகரின் இடப்புறம் உள்ள சிறுவாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலும். முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். ஆனால் கோயிலின் ராஜகோபுரம் மேற்கு திசையில் இருக்கிறது. உண்மையில் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது. கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. ஏதோ ஒரு நாள் உன்னை காண்பது போதவில்லையே, ஏதோ ஒரு நாள் உன்னை காண்பது போதவில்லையே, தினம்தோறும் தரிசனம் கிடைத்திட வேண்டும். இங்கு மொத்தம் 9 தீர்த்தங்கள் உள்ளதாக தலபுராணம் கூறுகிறது. ஸ்கந்த புஷ்கரணி, சிந்து தீர்த்தம், தெய்வானை தீர்த்தம், வெள்ளை வாரண தீர்த்தம், வைரவ தீர்த்தம், குரக்கொடி தீர்த்தம், பாவநாச தீர்த்தம், சேது தீர்த்தம், தசகங்கை தீர்த்தம் என்று 9 தீர்த்தங்கள் உள்ளன. திருக்கோயிலுக்கு தெற்கே நாழிக்கிணறு ஒன்று உண்டு. சுற்றிலும் கடல் நீர் உப்பு கரித்தாலும் இந்த கிணற்றில் சுவையான நல்ல நீர் எவ்வளவு எடுத்தாலும் எப்போதும் குறையாமல் ஒரே அளவாக இருப்பது அதிசயம். பெருமை வாய்ந்த திருச்செந்தூர் கோயிலில் பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி ஆகிய திருவிழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை சஷ்டியன்று ஆட்கொண்டதால் அந்நாளே கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. முருக தலங்களில் கந்த சஷ்டி விழா 6 நாட்களே நடக்கும். சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்த்து 7 நாட்கள் நடத்துவர். ஆனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், 7ஆம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா 12 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அற்புதமான நம் அறுபடை நாயகன் குடிகொண்ட திருச்செந்தூர் கோயிலுக்கு நாளை குடமுழக்கு பெருவிழா நடக்க இருக்கிறது.
அதனையொட்டி அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பல சிறப்பம்சங்களையும் மாற்றங்களையும் இனி காண்போம். ஒரு காலத்தில் குன்றுகளே அரணாக விளங்கி நின்ற திருச்செந்தூர் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிலும் பல்வேறு திருப்பணிகள் பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்று பல்வேறு வசதிகளை பெற்றது. ஆரம்பத்தில் ஒரு சிறிய கோயிலாக ராஜகோபுரம் இல்லாமல் இருந்த திருச்செந்தூர் கோயில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு தேசிகமூர்த்தி சுவாமி என்பவரால் ராஜகோபுரம் கட்டப்பட்டு சிறப்படைந்தது. அவர் காலத்தில் சுமார் 1392 சிற்பங்களுடன் கட்டப்பட்ட ராஜகோபுரம் இப்போது புது பொலிவுடன் நிற்கிறது. கோயிலின் கோபுரங்களெல்லாம் திருநீறு வண்ணத்தில் சமுத்திர நீரின் பிரதிபலிப்போடு பளபளத்து நிற்கின்றன. கழுகு பார்வையில் புதுமைப்படுத்தப்பட்ட கோயிலின் மேற்பரப்பை நீல நிற அலைக்கடலோடு பார்ப்பதற்கு தெய்வீகமாகவும் அழகாகவும் உள்ளது. ஆயிரத்து 1941 ஆண்டு பக்தர்கள் தங்க வசதியாக புதிய மண்டபம் ஒன்று அங்கிருந்த மணல் மேட்டில் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு தங்கும் வசதிகள் படிப்படியாக மேம்பட்டு இப்போது பிரம்மாண்டமான சொகுசு விடுதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. செந்திலாண்டவர் விடுதி, அதன் எதிரில் ஆறுமுகம் விடுதி, அதனையடுத்து வேலன் விடுதி, அதன் எதிரில் ஜெயந்திநாதர் விடுதி, அதனை அடுத்து குமரன் விடுதி என்று முருகனின் பல்வேறு பெயர்களில் பல விடுதிகள் ஆடம்பரமாக சகல வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. அத்தனை அறைகளிலும் குளிர்சாதன வசதி உள்ளது. தங்குவதற்கு முன்பதிவு செய்வது அவசியம். தங்குவதற்கான கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. தங்கள் உடல் ஆரோக்கிய குறைவால் அவதியுற்றவர்கள், நேசிக்கும் மனிதர்களுக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்கள், நீண்ட நாள் நடக்காமல் இருந்த வேலை எளிதில் முடிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்கள், இப்படி பல்வேறு வேண்டுதல்களை திருச்செந்தூர் முருகனை நினைத்து வைத்தவர்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் முடி காணிக்கை செலுத்துவது இங்கு வழக்கம். சிரம் காக்கும் கடவுளுக்கு எங்கள் சிகை கொடுத்து எங்களின் அகந்தையை ஒப்படைக்கிறோம் என்பதே அதன் பொருள். அப்படி முடிக்காணிக்கை செலுத்துவோருக்கென்று அழகிய சுகாதாரமான புதிய காணிக்கை மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. ஆண் பெண் பேதமின்றி முருக கடவுளுக்கு தங்கள் சிகையை காணிக்கையாக கொடுத்து நன்றி செலுத்துகிறார்கள். அலைபோல் திரண்டு அரோகரா பாடி வரும் பக்தர்களின் கூட்ட நெரிசலை சமாளிக்க கோயிலைச் சுற்றி அழகிய சுற்று வளாகம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. அந்த வளாகத்தினை சிறு சிறு அறைகளாக பிரித்துள்ளார்கள். அந்த அறைகளில் பக்தர்களை பகுதி பகுதியாக பிரித்து சற்று ஓய்வெடுக்க வைத்து தரிசனத்திற்கு அனுப்புகிறார்கள். பக்தர்களின் சோர்வு தீர அங்கு மோர் தரப்படுகிறது. திருத்தல ஊழியர்கள் பக்தர்களை அழகாக வரிசைப்படுத்தி அனுப்புகிறார்கள். அதன் வழியே அழகாக அமைதியாக சென்று உள்ளிருக்கும் முருகரை தரிசித்து அருள் பெற்று வெளியே வந்தால் கோயிலின் வலதுபுறம் முருகனின் மற்ற 5 படை வீடுகளையும் வரிசையாக அழகாக கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். திருச்செந்தூர் செல்பவர்கள் இனி மற்ற 5 படை வீடுகளையும் தரிசிக்க முடியும்.
இந்த இடத்தில் ஒரு முக்கிய மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு வித்தியாசமான நிகழ்வு இங்கு நடப்பதை நாம் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஒரு குடமுழக்கு திருவிழா நடைபெறும் கோயிலின் மூலவர் திருவுருவத்தை நிலைநிறுத்துவதற்கு முன்பு அதன் பீடத்தில் அஷ்டபந்தன மருந்து என்று 8 மூலிகைகள் மற்றும் உலோக மண் கொண்டு உலக்கையால் இடித்து உருவாக்கப்பட்ட மருந்து வைக்கும் வைபவம் நடக்கும். இது மற்ற கோயில்களில் குடமுழுக்கு விழா நடைபெறுவதற்கு முன்பே மூலவர் திருவுருவம் நிறுவ இருக்கும் பீடத்தில் வைக்கப்பட்டுவிடும். ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டும் அது குடமுழுக்கு விழா நடந்த பின்பே அஷ்டபந்தன மருந்து வைக்கப்படும் என்று கூறுகிறார்கள். ஆகவே கோபுரத்தின் குடமுழக்கு முடிந்த பின்புதான் இங்கு மூலவர் திருமேனி நிறுவப்படும் என்பது தெரிகிறது. இது மற்ற கோயில்களிலிருந்து மாறுபட்டுள்ளது. அப்படி நிறுவப்பட்ட மூலவரின் தரிசனம் முடித்து வரும் பக்தர்களுக்கு மனம் நிறைந்ததும் பசி எடுக்குமே, அதனை போக்குவதற்கு கோயிலின் இடதுபுறத்தில் புதிய பிரம்மாண்ட அன்னதான மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. எங்கள் முருகன் எங்களுக்காக எல்லா குறைகளையும் நீக்குவார் என்று கூறுவது போல அந்த அன்னதான மண்டபத்தில் ஒரு பக்கம் எங்கள் முருகன் என்று ஒரு அழகிய முருகனின் படம் காணப்படுகிறது. அந்த அன்னதான மண்டபத்தில் சூடான, சுவையான, சுத்தமான உணவு வாழை இலையில் தரமாக பரிமாறப்படுகிறது. பசியாறிய பக்தர்கள் முகத்தில் முருகனின் அருளை பெற்ற பரவசமும் பசியாறிய திருப்தியும் தெரிகிறது. முருகனை கண்டு வணங்கிய பக்தர்கள் திருச்செந்தூர் வந்து சென்றதை நினைவில் வைத்துக் கொள்ள அங்கு இருக்கும் கடைகளில் விரும்பியதை வாங்கிச் செல்கிறார்கள். கடைகளில் ஆன்மீக பொருட்கள், சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள், பிரசாதங்கள் நிரம்பி இருக்கின்றன. வீடுகளில் நாம் பூஜை செய்வதற்கு தேவையான விளக்குகள், சாமி படங்கள், ஸ்லோக புத்தகங்கள் அனைத்தும் கோயிலருகே இருக்கும் கடைகளில் கிடைக்கின்றன. இப்படி காணுமிடமெல்லாம் திருச்செந்தூரே கண்கவர் வண்ணத்தில் திருவிழா கோலம் கொண்டுள்ளது. நேயர்களே, தரிசிக்க தயாராகுங்கள். இனி இந்த தலத்தை எப்படி அடைவது என்று காண்போம். தமிழகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் திருச்செந்தூருக்கு மிக எளிதாக வந்துவிடலாம். சென்னையிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் உள்ளது. தூத்துக்குடியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலியிலிருந்து சுமார் 51 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கும் திருச்செந்தூரை இந்த 2 ஊர்களிலிருந்தும் சாலை வழியாக நாம் எளிதாக சென்றடையலாம். ரயில் மூலம் செல்பவர்கள் திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி ரயில் நிலையம் அடைந்து அங்கிருந்து சாலை வழியாக நாம் கோயிலை சென்றடையலாம். விமானம் மூலம் செல்ல நினைப்பவர்கள் தூத்துக்குடி விமான நிலையத்தை அடைந்து சாலை வழியாக நாம் கோயிலை சென்றடையலாம். அந்த வீராதி வீரன் சுப்பிரமணியர் அருள் புரியும் திருச்செந்தூர் ஆலயத்தின் குடமுழுக்கு பெருவிழா நிகழ்வுகளை காலை 5 மணி முதலே நேரலையில் காண ஜோதி தொலைக்காட்சி பிரத்யேக ஏற்பாடு செய்துள்ளது. பக்தர்கள் எங்கிருந்தாலும் குடமுழுக்கு விழாவை எங்கள் நேரலையில் கண்டு திருச்செந்தூர் முருகனின் அருளை பெறலாம்.
நேயர்களே, மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், கதைகள், பாடல்கள் அனைத்தையும் கண்டு ரசிக்க தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். பக்தியை கொண்டாடுங்கள்.